ஓகே, வந்திருக்காங்க எல்லாரும். ஸ்டார்ட் பண்ணுவோம். லெக்சர் நம்பர் 11. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரிக்ஷனில் வந்து 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேப்பா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷனு. ஓகேங்களா, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்கும்னா, என்ன கண்டிஷன் ஆக்ட் ஆகும்? நோ ஸ்லிப்பிங், ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. எஃப்எஸ் மேக்ஸ் வந்து எப்போ வந்து கம்ஸ் இன் டு பிளே இன் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பெண்டிங் ஸ்லிப்பிங், ஆப்ஜெக்ட் ரெடி டு மூவ், ஆப்ஜெக்ட் ரெடி டு ஸ்லைடு. கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கும்போது. அதே மாதிரி நமக்கு என்ன கண்டிஷனே கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ் அதிகமாக இருந்தால் எஃப்எஸ் ஆக்ட் ஆகும். எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ் தான் ஆக்ட் ஆகும். எஃப்எஸ் மேக்ஸோட எஃப் எக்ஸ்டர்னல் அதிகமாக இருந்துச்சுன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் போட்டோம், உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தோம் இல்லையா? சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் தான் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஓகே, கவனிக்கலாமா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மேலே ஒரு ட்ரக்கு, ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஒரு ட்ரக்கு வந்து இருக்கா. அதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg. ட்ரக்கில் வந்து பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கோட மாஸ் வந்து 1 kg. பிளாக்கோட மாஸ் வந்து 1 kg. அண்ட் ட்ரக் வந்து மூவிங் வித் ஆக்சலரேஷன் 5 m/s². அண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக் கொடுத்துருக்காங்க, மியூ கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ அப்போ ட்ரக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குது. கரெக்டாக ஐம் டேக்கிங் ட்ரக்கு. சரியா? ட்ரக்கு பயங்கரமாக இருக்கு. ஐயோ, எப்படி இந்த ட்ரக்கில் வந்து இந்த ட்ரக் வந்து ஆக்சலரேட் ஆகும். இது எவ்வளோ ஆக்சலரேஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 m/s² ஆக்சலரேஷனில் இருக்கா. இது மேலே ஒரு பிளாக் இருக்குது. இந்த இந்த ட்ரக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg. ஓகேங்களா? இப்போது இந்த ட்ரக்கை ஆக்சலரேட் ஆகிறதுனால நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லையா சார், இது போயிட்டு பின்னாடி போய் விழுந்துடாதா சார், நிறைய பேருக்கு தோணும் இல்லையா? விழுகலை, அதான் இங்கே விஷயமே. சரிங்களா? விழுகலை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதுங்களா? அந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மேலே அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கோட சேர்ந்து போயிட்டு இருக்கு. அப்போ ட்ரக்கோட சேர்ந்து போகுதுன்னா அது என்ன ஆகலை? ஸ்லிப் ஆகலை. என்ன ஆகலப்பா? ஸ்லிப் ஆகலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, பிளாக்கோட ஆக்சலரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிளாக்கோட ஆக்சலரேஷன் எங்கேருந்து பார்க்கும்போது, கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சர்வர் வந்து இப்போ கிரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா, நல்லா குறிச்சுக்கோங்க. அப்சர்வர் வந்து கிரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லும்போது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லும்போது டெல்லிங் 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஒன்று இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்ட் நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அது ரிலேட்டடாக ஒரு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் நம்ம போடுவோம். லிஃப்ட், மங்கி ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி இந்த ட்ரக் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பின்னாடி போடுவோம். கவலைப்பட வேணாம், அதை தனியாக நடத்துவோம். அந்த இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதில் வரக்கூடிய சூடோ ஃபோர்ஸு, அது எல்லாமே நம்ம பின்னாடி ஒரு தனியாக ஒரு டாப்பிக்காக வச்சுருக்கேன், நம்ம தனியாக நடத்துவோம். நீங்கள் கவலைப்பட வேணாம். இருந்தாலும் இங்கே ஒரு லைட்டாக ஒரு கிக் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் வந்து இப்போ எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்? நம்ம வந்து ரெஸ்ட்லேருந்து பார்க்குறோன்னா அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இனிஷியல். ஓகேங்களா? அக்சலரேட் ஆனால் அது வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அக்சலரேட்டிங் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா? சூடோ ஃபோர்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்துருப்பீங்களா? எப்படி சொல்கிறது, இப்போ நமக்கு வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு கார் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல ஒரு தொங்க போட்டிருக்கோம். இப்போ இது இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதுன்னா, ஓகேங்களா, இந்த பெண்டுலம் எந்த பக்கம் போனால் பின்னாடி பேக் சைட் போகும். பார்த்துருக்கீங்களா? இப்படி போகும் இல்லையா? அப்போ அங்கே என்ன ஃபோர்ஸ் அதை கொண்டு போகுது? சூடோ ஃபோர்ஸ். தட் ஃபோர்ஸ் இஸ் சூடோ ஃபோர்ஸ். சரி, அதை பற்றி பின்னாடி படிப்போம். பட் சூடோ ஃபோர்ஸ் எந்த ஃப்ரேமில் தான் வரும்னா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் தான் வரும். சரிங்களா? என்ன ஃப்ரேமில்? ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில். ஓகே, சரி. இப்போ நமக்கு பிளாக்கோட ஆக்சலரேஷன் எழுத போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. நமக்கு இப்போ கிரவுண்ட்லேருந்து பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? டேய், அந்த பிளாக்கு அந்த ட்ரக்கு மேலே போயிட்டு இருக்குடா. அப்படின்னு சொன்னா அந்த அந்த ட்ரக்கு என்ன ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடில் அந்த பிளாக்கும் போயிட்டு இருக்குடா, கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகலடா
அப்படின்னு நம்ம கிரவுண்ட்ல இருந்து பார்த்து சொல்லுவோம் கரெக்டா. ஸோ இப்போ பிளாக்கோட ஆக்சலரேஷன் வந்து இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா நமக்கு அந்த ட்ரக்கோட ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த ட்ரக்கோட ஆக்சலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ பிளாக் வந்து கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேட் ஆகுது. கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது நமக்கு ஆக்சலரேட் ஆகுது. ஓகேவா, கிளியரா? சரி, அப்போ நமக்கு ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்னா இது மேல எவ்வளவு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆக்சலரேஷன்லாம் கொஸ்டின் கிடையாது. வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக்? இதாங்க வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக், அந்த பிளாக் மேல எவ்வளவு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன்ல ரெண்டே விஷயம் தான், ரொம்ப பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது. ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இது ரெண்டுமே ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஆஹா இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லைன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். இவங்க 3 பேர் தான் இந்த லெசனை வந்து லெசன் ஃபுல்லா இருக்கிறது இவங்க 3 பேர் தான். ஆக்சலரேஷன், நெட் ஃபோர்ஸ், ஃப்ரீ பாடி டயக்ராம். சரியா? அப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் மேல கையை வைக்க வேண்டியதுதான். சரியா? ஃபோர்ஸ் வேணும்னா ஆக்சலரேஷன் வேணும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவீங்க. யாருக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறீங்க அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் யாருக்கு வரைய போறீங்க சார்? ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பிளாக்கு வரைய போறோம். பிளாக்கோட மாஸ் எவ்வளோ நமக்கு? பிளாக்கோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 kg. பிளாக்கோட மாஸ் வந்து 1 kg. இந்த பிளாக் மேல நெட் ஃபோர்ஸ், அதாவது நமக்கு தெரியும் இந்த பக்கம் NEMG ஆக்ட் ஆகும் தெரியும் நமக்கு. இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுது, இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுது. ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட். எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ உங்களுக்கே தெரியும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு பேரலல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ பேரலல் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா இந்த கான்டாக்டுக்கு பேரலா இருக்க டைரக்ஷன்ல மட்டும் நீங்க ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா போதும் இல்லப்பா. கரெக்ட் தானே? கான்டாக்டுக்கு பேரலா உள்ள எதுக்கு கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன் நமக்கு தேவைப்படாது. அதை பத்தி கவலைப்பட வேணாம். சரியா? ஓகேவா? சரி, என்னென்ன ஃபோர்ஸ் சார் ஆக்ட் ஆகும் வேணும்னா நீங்க எல்லா ஃபோர்ஸையும் வரைஞ்சிக்கோங்கப்பா. உங்களுக்கு வந்து இல்லை சார் நான் எல்லா ஃபோர்ஸையும் வரைவேன் சார், வச்சுக்கலாம். ஸோ இப்போ கான்டாக்ட்ல இருக்கு, இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்குன்னா அப்போ கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். மாஸ் இருக்கிறதுனால நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மியூ கொடுத்துருக்கனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்? எஃப்எஸ்ஆ, எஃப்எஸ் மேக்ஸா, புரியுதா இல்லையா? எஃப்எஸ்ஆ, எஃப்எஸ் மேக்ஸா, கைனட்டிக்கா, இதுல என்ன ஃபோர்ஸ் சார் அது ஆக்ட் ஆகும், அது என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மூணு ஃப்ரிக்ஷன்ல எந்த ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், அது என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? நீங்களே யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிச்சு பாருங்க. இது ரெண்டு பேரும் சேர்ந்து மூவ் ஆகுறாங்க. அப்ப இது இங்க என்ன ஆகலன்னா ஸ்லிப் ஆகல. என்ன ஆகலப்பா? ஸ்லிப் ஆகல தானே? சரியா? அப்போ நல்லா கவனிங்க, இங்க நல்லா கவனிப்பா. இது வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, நமக்கு ஆக்சலரேட் ஆயிட்டு இருக்கு. நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு? ஆக்சலரேஷன் நாட் 0 அப்படின்னா நெட் ஃபோர்ஸும் நாட் 0 சொல்லியிருக்காரா? அப்போ நெட் ஃபோர்ஸ் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நெட் ஃபோர்ஸ் நமக்கு தான் மாஸும் தெரியும் ஆக்சலரேஷனும் தெரியும். அப்போ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனே போட்டுடலாமா? மாஸ் எவ்வளோ நமக்கு 1, ஆக்சலரேஷன் எவ்வளோ நமக்கு 5. அப்போ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 5 நியூட்டன். இந்த நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? யோசிச்சு பாருங்க. இந்த நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது சார்? நெட் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்? ஆக்சலரேஷன் என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷன் தான் நெட் ஃபோர்ஸ். அப்போ ஆக்சலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன், அப்போ நெட் ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இந்த 1 kg மேல இந்த டைரக்ஷன்ல எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலா ஆக்ட் ஆகுது? எக்ஸ்டர்னலா எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 5 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. 5 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இந்த 5 நியூட்டன் ஆக்ட் ஆகுறதுனால இப்போ இந்த பிளாக் வந்து என்ன ஆகுது? இந்த பக்கம் மூவ் ஆகுதா? மூவ் ஆகல, ட்ரக்கோட சேர்ந்து போகுது. அப்ப ட்ரக்கோட சேர்ந்து போகுது அப்படின்னா சரிங்களா, சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப இந்த பக்கம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா இந்த பக்கம் ஸ்லிப் ஆகல. அப்ப ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். சரிங்களா? என்ன ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அதை ஸ்லிப் ஆக விடாம வச்சிருக்கு இல்லையா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸ்லிப் ஆகல, நோ ஸ்லிப்பிங்ல, அந்த ட்ரக் மேல ஸ்லிப் ஆகல. ஸோ நோ ஸ்லிப்பிங் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ நமக்கு இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 நியூட்டன். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் அப்படின்னு ஒரு வே இருக்கு. இது ஒரு வே இருக்கு, இப்படி நம்ம 5 நியூட்டன் போட்டுருக்கோம். சரியா? ஸோ ஸ்லிப் ஆகலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கிரவுண்ட்ல இருந்து பாக்குறேன், எனக்கு கண்டிஷன் தான்ப்பா தெரியணும். ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன்? நான் கிரவுண்ட்ல இருந்து பாக்குறேன். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், நான் கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது அந்த பிளாக் வந்து என்ன ஆகலன்னா ட்ரக் மேல ஸ்லிப் ஆகலடா.
ட்ரக்கு மேல இப்படி இப்படி மூவ் ஆகலடா, அப்படியே ட்ரக்கோடே சேர்ந்து போகுதுடா, அப்படிதானே சொல்லுவோம். ட்ரக்கோடே சேர்ந்து போகுதுடா. அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து என்ன ஆகலன்னா பிளாக் வந்து நோ ஸ்லிப்பிங். அப்ப நோ ஸ்லிப்பிங்னா என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக் ஆக்சுவலா நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிடுவீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக்கை பொறுத்து என்ன ஆகல, ட்ரக்கை பொறுத்து அது என்ன ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவ் ஆகல, ட்ரக்கை பொறுத்து பார்க்கும்போது. அப்ப நீங்க இங்க இது ஒரு வேயா, இன்னொரு வே இருக்கு, இதை விட ஈஸியான வே இருக்கு. இப்ப நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து அப்சர்வ் பண்ணேன். கிரவுண்ட்ல இருந்து அப்சர்வ் பண்ண இருக்கீங்களா? ஹலோ, மைக் செட்டிங் 1 2 3. தீபாவளி மோட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் இன் த தீபாவளி மோட் ஆர் இன் த ஸ்லீப்பிங் மோட். இல்லை வெடி வச்சிருவோம்லே கிளாஸ்ல பார்த்துக்க. இல்லை ஓ கிளாஸ் கவனிக்கிறீங்க, சரி ஓகே, சரி பட்டாசு வச்சிருவோம் பார்த்துக்க, சரி ஓகே சரி. கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேம். ஏன் சார் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறீங்கன்னா கிரவுண்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஒன்றும் இல்லப்பா, நான் நடத்துறேன் பின்னாடி கவலைப்படாது. ரெஸ்ட்ல இருக்கிறது யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கிறதெல்லாம் நம்ம இனிஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா கவனிங்க. இப்போ நீங்க கிரவுண்ட்ல இருந்து அப்சர்வ் பண்ணாம, புரியுதாங்களா? கிரவுண்ட்ல இருந்து நீங்க அப்சர்வ் பண்ணாம, சப்போஸ் நீங்க வந்து எங்க இருந்து கிரவுண்ட்ல இருந்து அப்சர்வ் பண்ணாம அந்த ட்ரக் மேலேயே போய் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அந்த பிளாக் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கப்பா. இப்போ இந்த இங்கேயே போயிட்டீங்க, அது மேலேயே உட்காந்து சேரை போட்டு உட்காந்துட்டேன். இப்போ வர்றா இங்கேயே உட்காந்துட்டேன். இப்போ இது அப்சர்வர், ட்ரக்ல அப்சர்வர், இவர் ஏ அப்சர்வர், இவர் பி அப்சர்வர். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்சர்வர் பாத்தீங்கன்னா பிளாக்கோட ஆக்சலரேஷன் எவ்வளோப்பா? பிளாக்கோட ஆக்சலரேஷன் எவ்வளோ? வாட் இஸ் த பிளாக்கோட ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக் எவ்வளோ? யாரா சொல்லுங்க பாப்போம். பிளாக் கூடவே டிராவல் பண்ற, அந்த பிளாக் கூடவே டிராவல் பண்ற வாட் இஸ் ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு, இது வந்து கிரவுண்ட் போட்டீங்கப்பா 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நீங்க ட்ரக்கோட சேர்ந்து போறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரக் என்ன ஆகாது? ட்ரக்கோட சேர்ந்து போறீங்கன்னா ட்ரக் மூவ் ஆகாது இல்லையா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி நடத்திருக்கேன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி acceleration of block with respect to truck, acceleration of block minus acceleration of truck, acceleration of block acceleration of truck சேம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா acceleration 0 ஆயிடும். அப்போ நீங்க அந்த அக்சலரேட்டர் இருக்குல்ல, அக்சலரேட் ஆகுதுல்ல, அது கூடவே டிராவல் பண்றீங்கன்னா நமக்கு ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தானேப்பா. பேசஞ்சர் பஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஆக்சலேஷன் ஆஃப் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக் வந்து 0 ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? நெட் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா 0 ஆகும். கரெக்டா? நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும்னா பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நீங்க என்ன ஃப்ரேம்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து நீங்க என்ன ஃப்ரேம்ல இருக்கீங்க? சார் நாங்க வந்து ட்ரக்ல இருக்கோம் சார். ட்ரக் எப்படி இருக்கு சார்? ட்ரக் வந்து ஆக்சலரேட் ஆயிட்டு இருக்கு சார். ஓ ஆக்சலரேட் ஆகுதா? ஓகே, ட்ரக் வந்து ஆக்சலரேட் ஆகுது சார். அப்போ ஆக்சலரேட் ஆகுனா நம்ம என்ன ஃப்ரேம்ல இருக்கோம்? நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருக்கோம். என்ன ஃப்ரேம்ல இருக்கோம்? நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருக்கும். நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு புரியுதப்பா? நான் இனிஷியல் ஆக்சலரேட் ஆகிற எல்லா ஃப்ரேமுமே நான் இனிஷியல் ஃப்ரேம். அப்போ அந்த நான் இனிஷியல் ஃப்ரேம்ல நீங்க என்ன ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னா சூடோ ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணணும். சூடோ ஃபோர்ஸ் அந்த சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல சார் இருக்கும்? சூடோ ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். யாருக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட் டு அக்சலரேட்டிங் ஃப்ரேம். அந்த அக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்கும். சூடோ ஃபோர்ஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூடோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தானே, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ இந்த ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சூடோ ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைறீங்க அப்படின்னா அப்போ அந்த பிளாக் எடுத்து வரைறீங்க. பிளாக் இருக்கு, இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் ஆக்சலரேஷன் இருக்கா? அப்போ இது மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சூடோ ஃபோர்ஸ் என்னப்பா? சூடோ ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சூடோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ நமக்கு சூடோ ஃபோர்ஸ் எவ்வளோ நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோப்பா சூடோ ஃபோர்ஸ் நமக்கு? யோசிச்சு பாருப்பா. சூடோ ஃபோர்ஸ் எவ்வளோ? எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அந்த பக்கம் ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ சூடோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், ஆப்போசிட் ஆக்ட் ஆகும் சொன்னாப்பா. மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். மாஸ் எவ்வளோ நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 kg. 5 kg தானேப்பா? சாரி, மாஸ் எவ்வளோ கேஜி? 1 kg-யா? மாஸ் வந்து 1 kg-யாப்பா? 1 kg. மாஸ் வந்து 1 kg. ஆக்சலரேஷன் வந்து 5. அப்போ சூடோ ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். அப்போ இந்த சூடோ ஃபோர்ஸ் என்ன பண்ண பார்க்கணும்னா
அந்த பிளாக்கை வந்து ட்ரக்கை விட்டு வெளியில தள்ள பார்க்கும், போய் ரோட்ல போய் விழுக வைக்கிறது இல்ல, சம்டைம் போய் விழுந்துரும்ல, புரியுதா இல்லையா? அது ஆனா போகல. ஏன் போகல அப்படின்னா அதை அப்போஸ் பண்றதுக்கு தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. புரியுதா இல்லையா? அப்போஸ் பண்றதுக்கு தான் நமக்கு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்ப அந்த ஃப்ரிக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களாப்பா, என்ன பண்ண விடல, நான் வந்து சூடோ ஃபோர்ஸ் பின்னாடி ட்ரக்ல இருந்து வெளியில தள்ள பாக்குது இந்த ஃபோர்ஸ், பட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து விடல. சரிங்களா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து விடல, ஃப்ரிக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணுது. சரிங்களா? ஃப்ரிக்ஷனால எவ்வளவு மேக்ஸிமம் தர முடியும், அதோ யோசிக்கணும்ல. ஃப்ரிக்ஷன் வந்து அதை தடுத்து நிறுத்திட முடியுமா? இது இவன் 5 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறான், அவனை தடுத்து நிறுத்திட முடியுமா? அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, அந்த ஃப்ரிக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கான்னா செக் பண்ணி பாரு. எஃப்எஸ் மேக்ஸை செக் பண்ணி பாரு. வாட் இஸ் எஃப்எஸ் மேக்ஸ்? மியூ எஸ் என். மியூ எஸ் என். வாட் இஸ் மியூ எஸ்? 0.6. வாட் இஸ் என்? எம்ஜி. எம் இன்டு ஜி. ஜி வந்து 10. ஆன்சர் எவ்வளோ? ஸோ 10. இது வந்து 10 வருமாப்பா? என் வந்து எம்ஜி, எம் வந்து 1, ஜி வந்து 10. ஆன்சர் வந்து 6. ஓ, ஃப்ரிக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு. 6 நியூட்டன் வரைக்கும் காப்பாத்திடுவாப்ல. சரிங்களா? 6 நியூட்டன் வரைக்கும் கொடுக்க முடியும். ஆனா இப்ப எவ்வளவுதான் கொடுக்கும்? இழுக்கிறது 5ங்கிறதால இப்போ ஃப்ரிக்ஷன் எவ்வளவுதான் கொடுக்கும்? 5 தான் கொடுக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இதுலயே ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இதுலயே பாத்தீங்கன்னா, அப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ட்ரக் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரக் பாத்தீங்கன்னா அது நான் இனிஷியல் ஃப்ரேம். ஸோ அப்போ நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த பக்கம் சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த பக்கம் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ என்ன ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் வந்து 0. அப்போ ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ சூடோ ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அது என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா, ரெஸ்ட்ல இருக்கிறதுனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எவ்வளோ சார் இருக்கும்னா, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் வந்து 1, ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா 5 நியூட்டன் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நாட் 6 நியூட்டன். இப்போ 5 சூடோ ஃபோர்ஸ் 5னா இதுவும் 5 தான். இப்போ சூடோ ஃபோர்ஸ் 6னா இதுவும் 6 தான். சூடோ ஃபோர்ஸ் 7 சார், அப்பவும் 6 தான் கொடுக்கும். மூவ் ஆயிடும் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிடும். செம்ம ப்ராப்ளம் பாரு. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்றல, நீ எந்த ஃப்ரேம் வச்சு பாக்குற அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம இங்க போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம்னா சூடோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம 5 நியூட்டன் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? நல்லா கவனிச்சிங்களாப்பா? இப்போ இந்த டைரக்ஷன் பாருங்க, என்ன சார் இந்த பக்கம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். என்ன சார் இந்த ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கு, இந்த ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது அந்த பக்கம் இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்கப்பா, நம்ம போட்டதுதான் ராங்கு. ஏன்னு சொல்றேன் நல்லா கவனி. இந்த இடத்துல இது ஆக்சலரேட் ஆகுதா? நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். எது ஆக்சலரேட் ஆகுது? நல்லா கவனிங்கப்பா. இது நமக்கு ஆக்சலரேட் ஆகுதா? எதை வச்சு பார்க்கும்போது? கிரவுண்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு பிளாக் ஆக்சலரேட் ஆகுது. எவ்வளவு ஆக்சலரேஷனு? 5 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஆனா இதுக்கு மேல யாருமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை. நியூட்டன் என்ன சொல்றாரு? தம்பி, ஆக்சலரேட் ஆகுதுன்னா நெட் ஃபோர்ஸ் இருக்கு தம்பி, நெட் ஃபோர்ஸ் 0 கிடையாது தம்பி. அப்ப யார் இங்க நெட் ஃபோர்ஸ்? யார் தான் காரணம்? ட்ரக்கோட சேர்ந்து போறதுக்கு யாருப்பா காரணம்? இங்க பாருப்பா, ட்ரக்ல ஸ்லிப் ஆகாம அது கூடவே சேர்ந்து போறதுக்கு யாருப்பா காரணம்? யார் காரணம்? ட்ரக் ஸ்லிப் ஆக விடாம, ட்ரக் வந்து ஸ்லிப் ஆகல, இப்படி இப்படி போகுது, இப்படி ஸ்லிப் ஆகல. இல்ல புரியுதா இல்லையே? ட்ரக் இப்படி போறதுனால இது இப்படி ஸ்லிப் ஆகலையே, அது காரணம் யாரு? ட்ரக்கோடயே சேர்ந்து போறதுக்கு யார் காரணம்? கிராவிட்டி ஃபோர்ஸ்லாம் கிடையாது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். கிராவிட்டி எப்படி இருக்கு? கிராவிட்டி பர்பண்டிகுலரா இருக்கு. கிராவிட்டி பர்பண்டிகுலர், இந்த காப்பாத்துறது இந்த பக்கம், அது எப்படி கிராவிட்டி வரும்? சரியா? அப்போ என்னன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான். நான் இருக்கேன் நண்பா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் இந்த பக்கம் வந்து கான்டாக்ட்ல இருக்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா, ட்ரக்கோட சேர்ந்து மூவ் ஆகிறதுக்கு ரீசனா இருக்கு. புரியுதா? ஸோ என்ன ஃப்ரிக்ஷன் சார் அப்படின்னா, ஸ்லிப் ஆக விடாம வச்சிருக்கு. நோ ஸ்லிப்பிங், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோனா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கோட சேர்ந்து மூவ் ஆகிறதுக்கு காரணம். ஃப்ரிக்ஷன் மட்டும் இல்லை அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா ஐஸ் கட்டி மாதிரி ஸ்லிப் ஆயிடுக்கும். தலைவன் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் ட்ரக்கோட சேர்ந்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான். அந்த நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மாஸ் வந்து 1, ஆக்சலரேஷன் வந்து 5 ஈக்குவல் டு 5 நியூட்டன். இது நீங்கள் கிரவுண்டை வச்சு பார்க்கும்போதும் சரி, ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் தான் இருக்கும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும். இல்லையா நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது,
ட்ரக்கை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகலைன்னா அது ஸ்லிப் ஆகலை. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. ஓகேங்களாப்பா? ட்ரக்கை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. அப்போ நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். நான் இனிஷியல் ஃப்ரேமு, சூடோ ஃபோர்ஸு, பேலன்ஸ் பண்ணேன். எகெயின் வந்து எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன கிடைச்சது அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன். இங்கேயும் அதே தான், டைரக்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஏன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்? நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா ரெஸ்ட்ல இருக்கு, ரெஸ்ட்ல இருந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புரியுதுன்னா நல்லா கவனிச்சுங்க. நான் இந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லிடலாம் போலயே, சம விஷயம். சார் எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க. அப்பனா இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருந்து பார்க்கும்போது நெட் ஃபோர்ஸ் எம்இன்டிஏன்னு சொன்னேன். நெட் ஃபோர்ஸ் ஜீரோ இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா. நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருந்து பார்க்கும்போது அது வந்து ரெஸ்ட்ல இருக்கு, நெட் ஃபோர்ஸ் ஜீரோங்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க, நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இல்ல நெட் ஃபோர்ஸ் ஜீரோ இல்லையா? நெட் ஃபோர்ஸ் என்ன சார் ஃப்ரேம் மாறும்போது மாறுது. நெட் ஃபோர்ஸ் 5 நியூட்டன் வருது கிரவுண்டை வச்சு பார்க்கும்போது. ஃப்ரேமை வச்சு பார்க்கும்போது, ட்ரக்கை வச்சு பார்க்கும்போது நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வருது. எது உண்மை? எது உண்மை? இதுல எந்த நியூட்டன் லா கரெக்ட்? நியூட்டன் லாவை நான் இனிஷியல் ஃப்ரேம்ல அப்ளை பண்றது கரெக்டா இல்ல நான் இனிஷியல் ஃப்ரேம்ல அப்ளை பண்றது கரெக்டா? ஏன் ரெண்டு விதமான ஆன்சர் வருது? ஒன்னு நெட் ஃபோர்ஸ் ஜீரோ இருக்கணும், இல்ல நெட் ஃபோர்ஸ் 5 இருக்கணும். அது என்ன இது? இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் கிரவுண்டை வச்சு பார்க்கும்போது இங்க நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. எது இப்போ நியூட்டன்? எதுல நான் அப்ளை பண்ணட்டும் நியூட்டன் லாவை? இனிஷியல் ஃப்ரேமா நான் இனிஷியல் ஃப்ரேமா? எது கரெக்ட் அப்படின்னு ஒரு டவுட் வரணும். வரணும். இந்த சம்ல இருந்து என்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாறுச்சு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் மாறும். ரெண்டு இதுலயுமே நியூட்டன் லா கரெக்ட் தான். நியூட்டன் லாவை அப்ளை பண்ணது கரெக்ட் தான். ஓகேவா? அப்போ இங்க விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாறுச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் மாறும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றோம் பாரு. சரியா? நெட் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாறும்போது மாறுமா? இன்னொன்னு யோசிச்சியா? அங்க அந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போதும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 5 நியூட்டன் தான். இந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போதும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 5 நியூட்டன் தான். அப்போ அந்த சிங்கிள் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னா மாறாது. ஃப்ரேமை பொறுத்து எது மாறாதுன்னா அந்த சிங்கிள் ஃபோர்ஸ் மாறாது. அக்சலரேஷன் மாறுமா? கண்டிப்பா. கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது அந்த ட்ரக் அக்சலரேட் ஆகும் சார். அதே அந்த ட்ரக் மேல இருந்து பார்க்கும்போது சார் அக்சலரேட் ஆகல சார். புரியுதா இல்லையா? சரியா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஏன்னா நீ வந்து கிரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உன்னைய விட்டு தூரமா போயிட்டே இருக்காப்புல யார்? பிளாக். ஆனா நீ பிளாக் கூடயே டிராவல் பண்ணும்போது, நீ அது கூடயே டிராவல் பண்ணும்போது பிளாக் உன் பக்கத்திலேயே தான். அப்ப ரெஸ்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அக்சலரேஷன், நெட் ஃபோர்ஸ், தீஸ் நோட் 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 நோட். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அக்சலரேஷன், நெட் ஃபோர்ஸ், இவங்க எல்லாருமே சரியா இஃப் டிபெண்ட்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது வந்து இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அடிச்சு துவம்சம் பண்ணாயா. டிபெண்ட்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாறுச்சுன்னா இவங்க எல்லாம் மாறுவாங்க. ஆனா யாரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிங்கிள் ஃபோர்ஸ், ஏக் ஃபோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அது என்ன ஆகல? ரெண்டு ஃப்ரேம்லயே ஒரே ஆன்சர் தான் வந்துச்சு. சிங்கிள் ஃபோர்ஸ் do not depend frame of reference, do not depend frame of reference, do not depend frame of reference. ரெண்டு ஃப்ரேம்லயும் நியூட்டன் லா அப்ளை பண்ணோம் கரெக்டா? எஸ், ரெண்டு லாவும். ஆனா கேர்ஃபுல், சூடோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் கரெக்ட். சூடோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலன்னா நீங்க நியூட்டன் அப்ளை பண்ணாம இருக்கிறது மிஸ்டேக் ஆயிடும். அது அதனால நீங்க கண்டிப்பா சூடோ ஃபோர்ஸ் சேர்க்கணும். சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இதை நம்ம இன்னமும் டீப்பா படிக்கலாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ வரைக்கும் என்னமோ சொல்றாரு மணி சார், அவர் சொல்றது மட்டும் இப்போ எடுத்துப்போம். என்ன எடுத்துக்கணும்? சார் என்ன சொல்றாருன்னா, எங்கேயாவது ஒண்ணு பாக்குறீங்க அது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, இல்ல யூனிஃபார்ம் மோஷனா இருக்குன்னா அது இனிஷியல் ஃப்ரேம்ங்கிறாரு. ஆமா. இன்னொன்னு அக்சலரேட் ஆகுது, இப்போ ரொட்டேட்டிங் ஆகுறது, சர்க்குலர் மோஷன்ல இருக்குது, எல்லாமே அக்சலரேஷன் இருக்கும். அக்சலரேட்டிங் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அது நான் இனிஷியல் ஃப்ரேம். அப்ப அந்த நான் இனிஷியல் ஃப்ரேம்ல தான் சூடோ ஃபோர்ஸ் வரும்.
அந்த சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா, இப்போ நீங்க வண்டி முன்னாடி ஃபார்வர்ட் ஆனா நம்ம பின்னாடி போவோம். புரியுதா இல்லையா? நம்ம வந்து எவன்ட்ட அவன் ஃபோர்ஸ், நீயே யோசிச்சு பாரு. வண்டி வந்து ரெஸ்ட்ல இருந்துட்டு இருக்கோம், திடீர்னு பைக் எடுப்போம், திடீர்னு பைக் எடுக்கும்போது பின்னாடி போவோம். எவன்டா எவன்டா அவன் அப்படின்னு பார்த்தா எவனும் இருக்க மாட்டான், அந்த ஆள் இருக்க மாட்டான். ஆனா அவனோட எஃபெக்ட் ரியலா இருக்கும். தட் காய் சூடோ ஃபோர்ஸ், தட் காய் இஸ் அ சூடோ ஃபோர்ஸ். புரியுதா இல்லையா? ஸோ அப்போ அந்த அதே மாதிரி தான் நீ இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கையா, படிக்கட்டில் நின்றுட்டு இருக்க. சரியா? படிக்கட்டில் நின்றுட்டு இருக்க, நிற்க கூடாது சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீ நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சரியா? படிக்கட்டில் நின்றுட்டு இருக்க. ஓகேவா? இப்போ கையே பிடிக்கல, வடிவேல் மாதிரி கை எதுவுமே பிடிக்கல, பஸ்ஸில் எதுவுமே பிடிக்காம நின்றுட்டு இருக்க. டிரைவர் மட்டும் இப்படி திருப்பினாருன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். சார் வந்து பஸ்ல இருக்க மாட்டீங்க, சார் வந்து பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருப்பீங்க. அப்படியே தூக்கி எரிஞ்சிரும். நீ பார்த்திருப்ப, நீ வந்து எவன்டா எவன்டா என்ன பஸ்ல இருந்து தள்ளவன், எவன்டா எவனுமே இருக்க மாட்டான். யாரு? சூடோ ஃபோர்ஸ். பஸ் இப்படி போயிட்டே இருக்கும், டப்புன்னு திருப்புவாங்க, வெளில போய் விழுந்துருவையா. எந்த பக்கம் திருப்புறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா போய் விழுந்துருவேன். காய், உன்னை தள்ள காய் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். எந்த ஃப்ரேம்ல தான், எந்த ஃப்ரேம்ல மட்டும்தான் சார்? அக்சலரேட்டிங் ஃப்ரேம்ல மட்டும்தான் சார். அக்சலரேட்டிங் ஃப்ரேம்ல மட்டும்தான் சூடோ ஃபோர்ஸ் வரும், நான் இனிஷியல் ஃப்ரேம்ல. ஓகேவா? யா எஃபெக்ட் ஆஃப் இனிஷியல். எஸ் ஆரிஜினே அதுதான். சூடோ ஃபோர்ஸோட ஆரிஜினே இனிஷியா தான். ஓகேவா? திஸ் இஸ் வெரி குட் கொஸ்டின். நீங்க இதுல இருந்து எல்லா ஃப்ரேமையும் புரிஞ்சுக்கணும். அதான்ப்பா. அப்போ நாங்க என்ன சொன்னோம்? பேர் யாரு? கலர் டூ நைட்டு. நாங்க விழுந்து விழுந்து 3 இனிஷியா சொன்னோமே. நானும் அதாம்மா சொன்னேன், நானும் அதான் சொன்னேன். சரியா? உங்க மிஸ் மட்டும் சொல்லல, நாங்களும் அதான் சொல்றோம். அது ப்ராப்பர்ட்டிடா. இனிஷியாங்கிறது ப்ராப்பர்ட்டி. அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்? அந்த ப்ராப்பர்ட்டினால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பார்த்தியா, அந்த ஃபோர்ஸ். ஓகேவா? இனர்ஷியா தான்யா, இனர்ஷியானால தான். பட் அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்? சூடோ ஃபோர்ஸ். சரி, ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்க, 2 விதம். ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க. சார் அப்ப எந்த ஃப்ரேம் வந்து பார்த்தா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா, ஆல்வேஸ் ஆல்வேஸ் அக்சலரேட் ஆகுதுன்னா நீ என்ன பண்ணு, அது கூடவே டிராவல் பண்ணிடு. அதுதான் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அக்சலரேட் ஆகுனா நீ அது கூடவே டிராவல் பண்ணிடு. சரி, ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா, அது கூட டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கும். நெட் ஃபோர்ஸ் 0 வந்தா பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ எங்கெல்லாம் அக்சலரேட்டிங் ஃப்ரேம் வருதோ நீ அதுல போய் உக்காந்துக்க, அது மேல சேரை போட்டு உக்காந்துக்க, இல்லைன்னா கம்பியை பிடிச்சி உக்காந்துக்க. சரியா? அப்ப அது கூடவே டிராவல் பண்ணும்போது நீ நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருப்ப. அப்ப நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருக்குன்னா சூடோ ஃபோர்ஸையும் சேர்த்துக்க, மத்த என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோ, பேலன்ஸ் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சு போயிடும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப டக்குன்னு நம்ம போடணும்னா, அந்த ப்ராப்ளம் வச்சு நம்ம டக்குன்னு போடணும்னா என்ன பண்ணுவீங்க? சார் அது வந்து பாரியா, இந்த இது இது என்ன பண்ணுவேன் நான் பாருங்க. இனிமே இந்த சம்ம பாக்குறேன்னு வச்சுக்கேன், இது அக்சலரேட் ஆகுதா, உட்காந்துட்டு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சார்? அக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்ல சூடோ ஃபோர்ஸ். சூப்பர். வேற என்ன ஃபோர்ஸ் இது மேல ஆக்ட் ஆகும் சார்? என்ன ஆக விடலன்னா ஸ்லிப் ஆக விடாம வச்சிருக்கு சார். எந்த பக்கம்? சூடோ ஃபோர்ஸ் இழுக்க பாக்குது, பட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதை தடுக்க பாக்குது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் சரி, எஃப்எஸ். அவ்வளவு. இந்த 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எந்த ஃபோர்ஸுமே எக்ஸ்ல கிடையாது. இந்த பக்கம் இருக்குயா அக்செப்ட், இந்த பக்கம் என் இருக்கு, இந்த பக்கம் எம்ஜி இருக்கு. நமக்கு காலங்காலமா தெரியுமே, நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு தானே பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நெட் ஃபோர்ஸ் 0, நெட் ஃபோர்ஸ் 0னா பேலன்ஸ் பண்ணிடுவேன். பேலன்ஸ் பண்ணா எஃப்எஸ் ஈக்குவல் டு எஃப்இ. சூடோ ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் வந்து 1, ஆக்சலரேஷன் 5 நியூட்டன் போட்டு போயிட்டே இருக்கலாம். இனிமே இந்த சம்ம பார்த்தா ஓகேவா? ஓகேவா? கிளியர்? ஆனா ப்ளீஸ் செக், நீங்க அது ஸ்லிப் ஆகாம இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். ஸ்லிப் ஆகாம இருந்தா மட்டும்தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லிப் ஆனா கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? திஸ் இஸ் குட் क्वेश्चन. ஓகேவா? கிளியரா ஸ்டூடண்ட்ஸ்? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन போட்டோமா? இல்ல சொல்லுங்கப்பா. இந்த क्वेश्चन என்னது? ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் வந்து 10 kg placed on the rough horizontal surface having a coefficient of friction வந்து கொடுத்துருக்காங்க.
100 நியூட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்டிங் ஆன் இட். தென் ஆக்சலரேஷன் கேட்குறாங்கப்பா. எவ்வளோப்பா ஆக்சலரேஷனு? எவ்வளோப்பா ஆக்சலரேஷனு? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளாக்கு அதோட மாஸ் வந்து 10 கேஜி, ஹரிசாண்டலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. எவ்வளோது? 100 நியூட்டன். இது என்ன ஃபோர்ஸு? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு அப்ளை பண்ணுறாங்க. இந்த இடத்துல மியூ வந்து பார்த்தீங்கன்னா 0.5. என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. சொல்லுங்க, ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக். ஆக்சலரேஷன் மந்திரம், ஆக்சலரேஷன் மந்திரம். 100 ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. 100/10 10 கேட்குறீங்க. ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ சில பேர் 10 ஆன்சர் பண்ணுறீங்க, சில பேர் 5 ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். திஸ் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். ஏன் நீ நிறைய பேர் இன்னமும் பாயிண்ட்டை பிடிக்க மாட்டேறியா தம்பி? நல்லா கவனிச்சுக்க தம்பி, உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது ஐ திங்க். சரியா? நான் பேசிக் நல்லா தெளிவாக சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இப்போ இதில் வந்து என்ன, லாஸ் ஆஃப் மோஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே செம்ம ஃபார்முலாவே இல்லாமல் நம்ம திங்க் பண்ணி சூப்பராக போடுற சாப்டர். நீ இன்னமும் அந்த பாயிண்ட்டை பிடிக்கல. என்னன்னா, சார் என்ன சொன்னார்? ஆக்சலரேஷன் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. என்னது? நெட் ஃபோர்ஸ் பை மாஸ். நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சியா? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய என்ன பார்க்கணும்? சரி, என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். பாத்தியா? என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதெல்லாம் பாத்தியா? கான்டாக்ட்ல இருந்தா என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? சரியா? மாஸ் இருந்தா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? இதெல்லாம் வரைஞ்சியா? இல்ல ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருந்தா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருந்தா என்ன ஃபோர்ஸ்? இதெல்லாம் கவனிக்கணும்யா. இதெல்லாம் வரைஞ்சிட்டு அப்புறம் தான் நீ நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க முடியும். அந்த நெட் ஃபோர்ஸை கொண்டே அப்ளை பண்ணணும். நெட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்ப சைன் போடணும். சைன் என்ன போடணும்? எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அந்த சைன் வந்து பிளஸும், ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்டா மைனஸ். இப்ப இது ஒரு ப்ரொசீஜர். இதுலயே மிஸ் ஆகுது உனக்கு. சரியா? ஸோ அப்போ வந்து போட்டிங்கன்னா நானும் அதுதான் பண்ண போறேன். என்னது? ஆக்சலரேஷன் கேட்டாங்களா? ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன் ஆக்சலரேட் ஆக போகுது நீயே யோசிச்சு பாரு. கண்டிப்பா இந்த பக்கம் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறதுனால நான் வந்து இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஐ எம் அஸ்யூமிங் திஸ் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் எக்ஸ் பார்க்க போறேன். அப்போ நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்ல மட்டும் பார்த்தா போதும். நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் எனக்கு தெரியணும். அப்போ தெரியணும்னா எனக்கு ஃப்ரீ பார் டயக்ராம் வேணும். நெட் ஃபோர்ஸ் வேணும்னாலே ஃப்ரீ பார் டயக்ராம் வேணும். ஃப்ரீ பார் டயக்ராம் வரைய போறேன். அதுவும் என்ன டயக்ராம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா, சரிங்களாப்பா? என்ன இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம்? எக்ஸ் டைரக்ஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாமாயா? சரிங்களா? இது நல்லா கவனிங்க. இதுல என்ன தெரியுமா கொஸ்டின்ல ஒரு ஈஸியான விஷயம்? இங்க பாருங்களேன், கவனிங்களேன். நல்ல வேலை எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா 10, 5, 15, 0.5. இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? என்ன தெரியுது? ஆக்சலரேஷன் 0 இல்லைங்கிறது தெரியுதா? அப்ப அது ஆக்சலரேட் ஆகுதா? ஆக்சலரேட் ஆகுதுன்னா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கண்டிஷன் தெரிஞ்சு போச்சா? புரியுதா இல்லையா? ஆக்சலரேட் ஆகுதா? ஆக்சலரேஷன் 0 இல்ல. அப்ப என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா? அப்ப நமக்கு நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஃப்ரீ பாடி என்ன வரைய போறேன். இல்லைன்னா எல்லா ஃபோர்ஸையும் வரைஞ்சுக்க. உனக்கு ஒரு மாதிரியா இருந்தா நீ எல்லா ஃபோர்ஸையும் வரைஞ்சுக்க. டைம் தான் வேஸ்ட் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ மாஸ் இருக்கு. மாஸ் இருந்தா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? அதோட மாஸ் வந்து 10 சார். 10 சார். அதோட ஜி வந்து எம்ஜி தானே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஜி வந்து 10 சார். ஆன்சர் வந்து 100 நியூட்டன் சார். அதுக்கப்புறம் கான்டாக்ட்ல இருக்கு. பாத்துக்க, நான் சொல்லி ஒவ்வொரு டைமும் சொல்றேன். ஏன் அந்த ஃபோர்ஸ்னு சொல்றேன்? மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கான்டாக்ட்ல இருக்கிறதுனால கான்டாக்ட் ஃபோர்ஸ் 2 இருக்கு. கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ், கான்டாக்டுக்கு பேரலா ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? எந்த பக்கம் மூவ் ஆக போகுதுன்னா அப்ப அது பக்கம் அது எந்த பக்கம் இருக்கும்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். சரிங்களாப்பா? கைனடிக் ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த பக்கம் தானே. அப்ப இந்த பக்கம் எவ்வளவு ஃபோர்ஸ்னா 100 நியூட்டன். இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஏன் கைனடிக் ஃப்ரிக்ஷன் போக்கு? ஏன்னா இது ஆக்சலரேட் ஆகுது, அதனால கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ எந்த பக்கம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இப்போ இந்த பக்கம் இருக்கும், ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம். அவ்வளவுதான் ஃபோர்ஸஸ் ஆக்ட். இப்போ நமக்கு எந்த டைரக்ஷன்ல நமக்கு தேவை? நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்ல மட்டும்தான் தேவை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 100 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது.
மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். என்னது? கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் கைனடிக் ஃப்ரிக்ஷன்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ கே என். இந்த இடத்துல என் என்ன? என் வந்து எம்ஜி. ஏன் என்ன எம்ஜி போடுறோம்? தட் இஸ் நோ மூவ்மெண்ட், பேலன்ஸ் பண்றோம். ஸோ மியூ கே வந்து பார்த்தீங்கன்னா 0.5, என் வந்து எம்ஜி, என் வந்து எம்ஜி. சரிங்களா? அப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 0.5 மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10, ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10. ஸோ டிவைடட் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் அதெல்லாம் நமக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் நமக்கு இது 100 மைனஸ் 100, 100ல் பாதி ஆயா 50 பை 10. ஸோ ஆன்சர் வந்து 50/10 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். என்ன ஃப்ரிக்ஷன் நான் எப்படி சொன்னேன்? என்ன ஃப்ரிக்ஷன் நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, அதில் ஆக்சலரேஷன் 0 கொடுக்கல, அதில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கிளியராப்பா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இந்த இதே சம்மதாப்பா ஒவ்வொரு வாட்டியும் போட்டுட்டே இருப்போம்பா. ஆக்சலரேஷனா மந்திரம், மந்திரத்துக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம். இது இந்த ஸ்டெப் வந்து மாறவே மாறாது. சீரியஸா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இது இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? என்னதான் நம்ம கான்செப்டை எவ்வளோ டீப்பா படிச்சாலும் அந்த கான்செப்டை அப்ளை பண்ற ப்ராப்ளமை பார்த்தாதான் நம்ம கான்செப்ட் நிற்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகே. இதுல இந்த கொஸ்டின் வந்து கனெக்டட் பாடிஸ் இருக்குல்ல, கனெக்டட் பாடிஸ் நடத்துறேன். ஸ்ட்ரிங் வர ப்ராப்ளம் தனியாக நடத்தணும். கொஸ்டின் கேட்குறாங்க. திஸ் இஸ் குட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் படிச்சு டயக்ராம் டிரா பண்ணுங்க. ஒரு ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் இஸ் நெசசரி டு ஜஸ்ட் ஹோல்டு. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தியா இல்லையா எந்த வார்த்தை கொடுத்துருக்கானு? ஜஸ்ட் ஹோல்டு ஸ்டேஷனரி அகெயின்ஸ்ட் அ வால். கரெக்ட். பாயிண்ட பிடிச்சிட்டோமா? நார்மல் stationary against a wall. The coefficient of friction between the block and the wall வந்து 0.2. Then weight of the block. அப்ப டிரா பண்ணுங்க. அதாவது ஒரு வெர்டிக்கல் வால். இதான இப்ப இது போய் வால் சொல்ல முடியாது. இது ஃப்ளோர் தம்பி. இது ஃப்ளோர், வால் கிடையாது. வால்னா நமக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இது செவுரு வால். இது மேல ஒரு பிளாக் இருக்கு. இந்த பிளாக்கை வந்து விழுகாம பார்த்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? விழுகாம பார்த்துக்கணும். நீ ஃபோர்ஸ் கொடுக்கணும். எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஹாரிசாண்டலா 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. 10 நியூட்டன் ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஜஸ்ட் ஹோல்ட் ஸ்டேஷனரி அகெயின்ஸ்ட் அ வால். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூ இருக்குன்னா, மியூ கொடுத்துட்டாவேப்பா ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். மியூ வந்து 0.2. கொஸ்டின் என்னன்னா வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. வெயிட் என்ன? அப்போ வெயிட்டுங்கிறது ஒரு ஃபோர்ஸ். வெயிட் அப்படிங்கிறது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வெயிட் அப்படிங்கிறது என்ன ஃபோர்ஸ்ப்பா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வேணும்னா ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் வேணும்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வேணும். அது மாறாது பிகில். ஒவ்வொன்றுலேயும் அதே தான் வரும். சரி, எப்படி சார் இதை சால்வ் பண்ணுறது? How to find out the weight of the block? அப்பமாயா உனக்கு எதுவுமே இந்த லெசன்ல தோணுன்னா நான் தான் சொன்னேன். எகெயின் ஃப்ரீ பாடி டயக்ராம் தலைவன் தான் மெயின். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் சொல்லணும். அந்த பிளாக் எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. பிளாக் எப்படியா இருக்கு? எவ்வளோப்பா ஆக்சலரேஷன்? எவ்வளோ? பிளாக் எப்படி இருக்கு? நீங்க கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அதுவும் ஜஸ்ட் ஹோல்டு. பிளாக் எப்படி இருக்கு? ஏன் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் கண்டிஷன்ல இருக்கு.
ஜஸ்ட் ஹோல்டுனா என்ன கண்டிஷன்? யூ ரிமெம்பர், ஜஸ்ட் ஹோல்டுனா நமக்கு அந்த லிமிட்டிங் ஈக்லிபிரியம் கரெக்டா? லிமிட்டிங் ஈக்லிபிரியம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சொல்லியிருக்கேனா என்ன ஈக்லிபிரியம்? லிமிட்டிங் ஈக்லிபிரியம். லிமிட்டிங் ஈக்லிபிரியம்னா என்னப்பா? நமக்கு நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. அப்ப ஆக்சலரேஷன் ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸஸ் எல்லாம் பேலன்ஸ்டு. ஃபோர்ஸஸ் ஆர் பேலன்ஸ் பண்ண போறேன். பேலன்ஸ் பண்ணா எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? ஐ நீட் a free body diagram. free body diagram டிரா பண்ண போறேன். சரியாப்பா? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையவா? இதெல்லாம் பிளாக். என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சார்? மாஸ் இருக்கு சார். மாஸ் இருக்கிறதுனால நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? அந்த மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வெயிட். ஓகே சார், வெயிட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த பக்கம் 10 நியூட்டன் நம்ம கொடுக்குறது. வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு 10 நியூட்டன் சார். இது கான்டாக்ட்ல இருக்கு சார். இந்த ஃபோர்ஸ் ஏன்? மாஸ்னால. இந்த ஃபோர்ஸ் யார் கொடுத்தது? அது வெளியில இருந்து கொடுத்தது, எக்ஸ்டர்னல். நம்ம கொடுத்தாலே அது எக்ஸ்டர்னல். ஓகே, அடுத்து என்ன? கான்டாக்ட்ல இருக்கு சார். அப்ப கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா வால் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் கான்டாக்ட் மேல, அந்த பிளாக் மேல, அது n. அப்புறம் கான்டாக்டுக்கு பேரலா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். பேரலா இருக்க ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? எஃப்எஸ்ஸா, எஃப்எஸ் மேக்ஸா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. ஜஸ்ட் ஹோல்டு, லிமிட்டிங் ஈக்லிபிரியம். அப்ப லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? நம்ம கண்டிப்பா தெரியும், பிளாக் கீழே போக பார்க்க போகுது. அப்ப அதை கீழே விடாம மேல வச்சுக்கணும். எஃப்எஸ் மேக்ஸ். தீஸ் ஆர் த ஃபோர்ஸஸ். அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தேவை சார்? நமக்கு என்ன தேவைன்னா வெயிட். அப்ப வெயிட் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? ஒய் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப அந்த ஒய் டைரக்ஷன் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணு. ஒய் டைரக்ஷன்ல ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணு. ஃபோர்ஸ் பேலன்ஸ்னா என்ன? அது ரொம்ப கஷ்டமே இல்லடா. மேல உள்ளது கீழே உள்ளதுக்கு ஈக்குவல். மேல யார் இருக்கா? எஃப்எஸ் மேக்ஸ். கீழே யார் இருக்கா? வெயிட். அவ்வளவுதான், ரெண்டே பேர் தான். எஃப்எஸ் மேக்ஸ் ஃபார்முலா என்ன சார்? மியூஎஸ் என்ன? அப்படி போடு. மியூஎஸ் கொடுத்துட்டாங்களா? எஸ் சார், மியூ கொடுத்துட்டாங்க சார். மியூஎஸ் என்ன அப்படின்னா கொஸ்டின்ல மியூஎஸ் எவ்வளோப்பா? மியூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் 0.2. என் எவ்வளோ? என் வந்து எம்ஜி. எம்ஜின்னு எவனாவது போட்டேன்னு வச்சுக்கேன், அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன். சரியா? என் வந்து எம்ஜி கிடையாது. ஏன்னா நல்லா கவனி, இங்க என்னப்பா? ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுவியா? நீ எக்ஸ் டைரக்ஷன்ல பேலன்ஸ் பண்ணினா, எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணினா n = 10. எக்ஸ் டைரக்ஷன். அப்ப n வந்து இந்த இடத்துல 10. அப்ப இதான் வெயிட். therefore வெயிட் எவ்வளோ? therefore weight is equal to 0.2 நியூட்டன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஈஸி, கிளியர். ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணும்போது சைன் போடக்கூடாது. விஸ்வஜித், ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணும்போது நீ யூஸ் பண்ணக்கூடாது. நான் தெளிவா சொல்லிட்டேன். பேலன்ஸ் பண்ணும்போது சைன் போடாத. கிளியரா? தர்ஷினி, வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். தர்ஷினி, வெயிட் வந்து மாஸ் இன்டு கிராவிட்டி. எப்படிமா உனக்கு வந்து கேஜி வரும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது. மாஸ் தாமா கேஜி. ஜி வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. யூனிட் வந்து நியூட்டன் மா. தர்ஷினி ப்ளீஸ் மா, வெயிட்டும் மாசும் ஒண்ணு கிடையாதுமா. வெயிட்ங்கிறது ஃபோர்ஸ்மா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்மா. ஓகேவா? தர்ஷினி, நாட் கேஜி, 2 நியூட்டன். Clear students? Sorry. அப்ப இங்க என்ன பண்ணணும்? எகைன் என்ன பண்ணணும் சார்? ஃபோர்ஸ் கேட்டாங்க. நீ இங்க பாருப்பா, எப்பவுமே கொஸ்டின் போட்டோன்னே அப்படி போயிடாது. புரியுதா? கொஸ்டின் போட்டா அப்படி போயிடாது. ஒரு யோசிச்சு பாரு, என்ன பண்ணாங்க சார்? வெயிட் கேட்டாங்க. வெயிட்ங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்.
இந்த லெசன்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் எவ்வளோனா ஜஸ்ட் ஹோல்டு, அப்போ ரெஸ்ட், லிமிட்டிங் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் 0, ஆக்சலரேஷன் 0. நெட் ஃபோர்ஸ் 0னா பேலன்ஸ் பண்ணணும், ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும். என்னென்ன ஃபோர்ஸ்ல ஆக்ட் ஆகுது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். சரியா? கீரை ஓகேவா? ஓ, இது ரிலேட்டடாகவே இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, போடுவோமா? இதே மாதிரி இந்த வெர்டிக்கல் வால் வச்சு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, போடுவோமா? எழுதிக்கலாமா? கொஸ்டின் எழுதிக்கலாமா? இப்போ நீ யாராவது ஸ்டேட் போர்டு படிக்கிறீங்களோ அவங்களுக்கும் இதே மாதிரி வெர்டிக்கல் வால் வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸ்டேட் போர்டு புக் பேக் கொஸ்டின், லாஸ் ஆஃப் மோஷன். சரி, இது வேற கொஸ்டின். கொஸ்டின் பண்ணிக்கலாமா? எழுதிக்கலாமா? 8 ஆஃப் த பிளாக் இப்பதான் போட்டோம். இருக்கு ஓகேவா? இது வந்து நமக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக்கோட மாஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக்கோட மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க 0.1 kg அப்பா, 0.1 kg அப்பா. ஃபைண்ட் force of friction, find force of friction. ஓகேவா? on block, find force of friction on block if mu வந்து 0.5, mu வந்து 0.5, mu வந்து 0.5. ஸோ ஆக்சலரேஷன் g வந்து 9.8 given கொடுத்துருக்காங்க. இது வந்து given 9.8 m/s². ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.8 நியூட்டன். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 நியூட்டன். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 0.98 நியூட்டன். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 0.49 நியூட்டன். அவ்வளோதான். என்ன கண்டுபிடிக்கணுமா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறேன். இது கொஸ்டின். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த பக்கம் நமக்கு எம், இந்த பக்கம் நமக்கு எம்மா. ஓகே, இந்த பக்கம் நமக்கு mg/4 கீழே இருந்து மேலே அப்ளை பண்றோம். இந்த பக்கம் நமக்கு 2mg. ஓகே, அப்புறம் வந்து பிளாக் வந்து block is in equilibrium. Block is in equilibrium. Equilibrium. Okay. The minimum question is the minimum coefficient of friction. The minimum coefficient of friction. The minimum coefficient of friction na kekra. Question है ना? Okay. Clear students? Force கொடுக்கலையா? Force கொடுக்கணுமா என்ன? Force கொடுக்கணுமா என்ன? அவ்வளோ சூப்பராக கேட்டுங்க பாருங்க. Find the force of friction. சார் அந்த பிளாக் என்ன சார் கண்டிஷன்ல இருக்கு? ஏப்பா பிளாக் என்ன சார் கண்டிஷன்ல இருக்கு? சார் கண்டிஷன் கொடுக்கலன்னா கண்டிஷனை கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் சொல்லியிருக்கேனால இப்ப நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். கண்டிஷன் கொடுக்கல அப்படி. போன கொஸ்டின்ல கண்டிஷன் கொடுத்தான். என்ன கண்டிஷன் கொடுத்தான்? ஜஸ்ட் ஹோல்டுன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான். ஏன் ஜஸ்ட் ஹோல்ட் இஸ் லிமிட்டிங் ஈக்லிபிரியம், எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். இன்னும் இந்த வாட்டி கண்டிஷன் கொடுக்கல. கண்டிஷன் கொடுக்கல, நான் ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேனா? என்ன ப்ரொசீஜர்? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடிக்க சொன்னீங்க சார். எஸ், எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடி.
ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடி. ஓகேவா? எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடிக்கணும். எஃப்எஸ் மேக்ஸ் என்ன சார்? எஃப்எஸ் மேக்ஸ் வந்து மியூஎஸ் என்ன சார்? மியூஎஸ் என்ன சார்? மியூ கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல மியூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சார், மியூ கொடுத்துருக்காங்க சார். மியூ எவ்வளோ நமக்கு? 0.5. மியூ எவ்வளோப்பா? ஓகே, 0.5. என் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆக்டிங் ஆன் தி பிளாக். ஓகேப்பா, மியூஎஸ் வந்து நமக்கு எவ்வளோப்பா? 0.5. என்ன கண்டுபிடிக்கணும். என்ன வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கொடுக்கணும் இல்லையாப்பா? ஆமாண்டா, என்னுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணுமே. ஃபோர்ஸ் போடலையா? ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். அப்புறம் எப்படி ஆன்சர் போட்டாங்க நிறைய பேர்? ஃபோர்ஸ் கொடுக்காம எப்படி ஆன்சர் போட்டீங்க? சரி, எஃப்எஸ் மேக்ஸ் வந்து என் வந்து எவ்வளோ இருக்கும் சார்? இப்போதான் நம்ம சம் போட்டோம். என்னதுன்னா நீயே யோசிச்சு பாரு, பிளாக்கு இப்படி இப்படி மூவ் ஆக போகிறது கிடையாது. அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், எக்ஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணலாம். அப்போ பேலன்ஸ் பண்ணும்போது n is equal to 5 நியூட்டன். n is equal to 5 நியூட்டன். ஓகேவா? அப்போ n வந்து நமக்கு 5. n வந்து நமக்கு 5. n வந்து 5. ஃபோர்ஸ் 0 எடுத்துக்கிட்டீங்களா? ஃபோர்ஸ் 0னா n 0. n 0னா ஃப்ரிக்ஷன் 0. n 0னா ஃப்ரிக்ஷன் 0. அப்புறம் எப்படி நீங்கள் ஃப்ரிக்ஷன் வந்து போட்டிருப்பா 0.98ன்னு கொஞ்சம் யோசிக்கணும்ல. 0.5 into 5 எவ்வளோ நமக்கு? 25. 2.5 நியூட்டன். இது வந்து நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ். இது நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ். கரெக்டா? திஸ் இஸ் நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ். கண்டிஷன் கொடுக்கலன்னா எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் ப்ரொசீஜர்ல? எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் எக்ஸ்டர்னல் எப்படி கண்டுபிடிக்கணும்? சொல்லிட்டேன். எஃப் எக்ஸ்டர்னல் எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப் எக்ஸ்டர்னல் எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப் எக்ஸ்டர்னல் 5 நியூட்டன். நோ 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 நோ, பாயிண்ட விடுறீங்க. கிளியர்லி நோ. எக்ஸ் பிடிச்ச ராமகோமதி, வெரி குட்மா. அந்த பாயிண்ட் தான் எனக்கு வேணும். அந்த சொல்றாங்க பாத்தியா? சொல்றீங்க 9.8 என்ன வேணா வச்சுக்கோ. தெளிவா சொல்றாங்க பாத்து சார். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to கான்டாக்ட் கண்டுபிடிக்க சொன்னீங்க பாத்தியா? நான் சொன்னனா இல்லையா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும் சொன்னமா? parallel to கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த கான்டாக்டுக்கு பேரலா அந்த பிளாக்கை யாரு பிடிச்சி இழுக்கிறா? புரியுதா இல்லையா? அந்த பிளாக் இருக்காயா, கான்டாக்டுக்கு பேரலா யார் அதை டிரைவ் பண்றா, யார் அதை மூவ் பண்ண பாக்குறா, அவரை சொல்லணும். யார் இங்க மூவ் பண்ண பாப்பா? நீயே யோசிச்சு பாரு. இவரை கீழே பிடிச்சி இழுக்கிற ஒரே ஆள் யாராதான் இருக்க போறாங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். வாடா, யாருக்கு இழுக்க போறாங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வெயிட், அவர் தான் பிடிச்சி இழுக்க போறாரு. அப்ப அந்த கான்டாக்டுக்கு பேரலா யார் ஆக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த கான்டாக்டுக்கு பேரலா யார் ஆக்ட் ஆகுறாங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பேரலா ஆக்ட் ஆகுது. இவர் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். இவர் தான் அந்த பிளாக்கை கீழே இழுக்க போறாரு. அவர் தான் எம்ஜி. எம் எவ்வளோ? 0.1. ஜி எவ்வளோ? 9.8. ஆன்சர் எவ்வளோ? 9.8 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 98. 2 டிஜிட் வைக்கணும். அப்போ 0.98. இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். 0.98 நியூட்டன். இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கண்டுபிடிச்சோன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து கம்பேர் பண்ணணும். யாரை கம்பேர் பண்ணணும்? எஃப்எஸ் மேக்ஸையும் எக்ஸ்டர்னலையும் கம்பேர் பண்ணணும். யார் அதிகமா இருக்கா அப்படின்னா இவன் 0.98. ஆமா சார். இவன் எவ்வளோ? 2.5. ஓ எஸ் சார். யார் அதிகமா இருக்கா? எஃப் எக்ஸ்டர்னல் அதிகமா இருக்கு. அப்படியா? எஃப்எஸ் மேக்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன் படி இது தெரிஞ்சுன்னா கண்டிஷனை சொல்லிடுவேனே. என்னது? ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கா, எஃப்எஸ் மேக்ஸ் அதிகமா இருக்கா? அப்போ பிளாக் இஸ் அட் ரெஸ்ட் கண்டிஷன். ரெஸ்ட் கண்டிஷனா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to கான்டாக்ட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யாரு? 0.98. அம்பிட்டு தான் முடிச்சாச்சு.
0.98. தட்ஸ் ஆல். கொஸ்டின் முடிஞ்சது. தம்பி கண்டிஷன் கொடுக்கலன்னா நான் உன் கையில எல்லாமே கொடுத்துட்டேயா. இதெல்லாம் போனதுக்கு இதெல்லாம் சரவணன் பேட்சுக்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த அளவுக்குலாம் நம்ம தெளிவா கொடுக்கல. சீரியஸா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது நல்லாவே. நமக்கே தெரியுது, போன வருஷம் நடத்தலையே, இது நல்லாவே நமக்கு தெரியுதுன்னா நீ யூஸ் பண்ணிக்கையா, யூஸ் பண்ணிக்க. ஸோ ஆன்சர் வந்து 0.98. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 2.5 போட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் மியூஎன். மியூஎன்லாம் கிடையாது, 0.9. ஸோ ஆன்சர் வந்து 0.98. இஸ் கிளியர்? இது கிளியரா? கிளியரா? ஓகே. இப்போ எனக்கு வந்து இந்த கொஸ்டின் இல்லப்பா, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்பா. இப்போ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு, சரியா. கொஸ்டின் என்ன கொடுத்துட்டான்னு உனக்கே தெரியுது. இந்த வாட்டி கொஸ்டின்ல கண்டிஷன் கொடுத்துட்டான். ஈக்லிபிரியம் கண்டிஷன் இஸ் தெளிவா கொடுத்துட்டான். கொஸ்டின்ல மியூ கேட்கிறான். ஏன் யோசிச்சு பாருப்பா, மியூ எந்த ஃபார்முலால இருக்கு? ஈக்லிபிரியம்னு சொல்லிட்டான், மியூ கேட்கிறான். அப்ப என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும் சொல்லுப்பா, நீயே சொல்ல. ஈக்லிபிரியமா மியூ கேட்கிறான், அப்ப என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கண்டிப்பா இப்ப மூவிங்ல இருக்குன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லிடலாம். ஈக்லிபிரியம்னு சொல்லிட்டான், மியூ கேட்கிறான், கண்டிப்பா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். வாட் இஸ் மியூ? வாட்ஸ் மியூ? வாட்ஸ் மியூ? வாட்ஸ் மியூ? 1/8. ஓகே, 3/8, 1/8, 3/8, 1/8. கொள்ளலாமா? எகைன் என்ன வரையணும்? ஃப்ரீ பாடி டயக்ராம். என் தலைவன் எல்லாம் இல்லை. 3 பேர் வந்து இந்த லெசனையே ஆள்றானுங்களா. அக்சலரேஷன், நெட் ஃபோர்ஸ், ஃப்ரீ பாடி டயக்ராம். சரியா? அப்ப நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகும்? கொஸ்டின் வந்து என்ன, ஐயோ கொஸ்டின் நம்பர் போடலையடா. கொஸ்டின் இது என்னையா கொஸ்டின் நம்பரு? சரி நம்மளே வச்சுப்போம், 1 இது 2ன்னு. சரியா? திஸ் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ஓட சொல்யூஷன். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிப்பா, அந்த பிளாக் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இவங்க கொடுத்துருக்காங்க mg/4ன்னு கொடுத்து, இது நம்ம கொடுக்குறது mg/4. இந்த பக்கம் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க 2mg. அப்படிதானப்பா, 2mg கரெக்டாக வச்சுக்கணும். 2mg அவ்வளோதான் எம். அதுக்கப்புறம் மாஸ், கிபர் மாஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே நம்மலாம் கொடுக்குறது இதெல்லாம். அப்புறம் மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்புறம் கான்டாக்ட்ல இருக்கிறதுனால 2 கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது வந்து ரஃப் மியூ கேட்கறதுனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் வரும். கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ், கான்டாக்டுக்கு பேரலா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எந்த டைரக்ஷன்ல சார் ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல சார் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த பக்கம் இருக்கு பாருங்க, எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு? இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இந்த பக்கம் தான் அதிகமா இருக்கு. இது வந்து 1 mg. mgல 4 தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா mg தான் கீழே இழுக்க பார்க்கும். டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து கீழே இருக்கும். நீயே யோசிச்சு பார்ப்பா, இது வந்து 1 mg, இது கீழே இருக்கு. மேல வந்து mg/4. அப்ப நெட் ஃபோர்ஸ் கீழே தான் இருக்கும், ஏன்னா இந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்ப ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பா மேல தான் இருக்க போகுது. என்ன ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் சார்? மியூ கேட்டுட்டா, ஈக்லிபிரியம்ல இருக்கு, எஃப்எஸ் மேக்ஸ். எஃப்எஸ் மேக்ஸ் ஃபார்முலா என்னப்பா? மியூஎஸ் என்ன. இப்போ எந்த பக்கம் நீங்க ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுவீங்க சார்? எப்பவுமே எண் இருக்க பக்கம் பேலன்ஸ் ஆயிடுது இல்லையா? மோஸ்ட்லி எண் இருக்க பக்கம் பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ என்ன எக்ஸில் மூவ் ஆக போறதுல என் வந்து 2mg. என் என்னப்பா? என் வந்து 2mg. நான் பேலன்ஸ் பண்ணதுனால என் வந்து 2mg. ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எஃப்எஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூஎஸ் என் வந்து 2mg. நமக்கு தேவை மியூஎஸ். எஃப்எஸ் மேக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நான் இது வந்து எக்ஸ் டைரக்ஷனை பேலன்ஸ் பண்ணதுனால கிடைச்சது. ஒய் டைரக்ஷனை பேலன்ஸ் பண்ணு. எப்பவுமே எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகினாவே பேலன்ஸ் தான் பண்ண போறோம். ஒய் டைரக்ஷனை பேலன்ஸ் பண்ணா என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எஃப்எஸ் மேக்ஸ் அது மேல இருக்கு. மேல எத்தனை ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ். வேற யார் இருக்கா மேல அப்படின்னா mg/4. கீழே யார் இருக்கா? mg. அப்ப எஃப்எஸ் மேக்ஸ் என்ன வரும் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு mg - mg/4.
1ல கால் போச்சுன்னா முக்கானா 3 mg/4. ஸோ இப்போ இது வந்து 3 mg/4, 3 mg/4. அப்போ இது மியூஎஸ், இது வந்து 2 mg. அப்போ mg கேன்சல். அப்போ therefore மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு 3/4 2 சார் 8, 3/8. மியூஎஸ்க்கு நோ யூனிட் கிடையாது. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அச்சாஹே 3/8. எகைன் நான் ஒன்றும் உனக்கு புதுசா சொல்லலையா, நான் சொன்னதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சீரியஸா ரீபார் டயக்ராம் வரையன, நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கு, பேலன்ஸ் ஏதாவது ஒன்று புதுசா வருது, நீ யோசிச்சு பாரு, ஏதாவது நம்ம சொல்லாதது வருதா? ஓகேவா? mg/4 ஏமா அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்மா? எல்லே எம்மா துவம்சம் பண்ணிடுவோமா? mg/4 ஆக்ட் ஆகுதுல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணுமா இல்லையா? நெட் ஃபோர்ஸ் mg எப்படி வரும்? mg மைனஸ் mg/4ல எல்லே ஒரு சம் போட்டோமா இல்லையா? பத்தியா? ஒரு சம் போட்டோமா இல்லையா? இந்த பக்கம் ஒரு 10 நியூட்டனு, இந்த பக்கம் 2 நியூட்டனு, இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. உடனே என்ன சொன்னீங்க? ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன சொன்னீங்க? 8ன்னு சொன்னீங்க. 10ன்னு சொன்னீங்களா? 2ன்னு சொன்னீங்களா? 8 தானே சொன்னீங்க? ஞாபகம் இருக்குல்ல? ஓகேவா? அப்படியே வெயிட் பண்ணியா முகமது, நான் கடைசியா சொல்றேன். சரியா? இதுல பாருப்பா, சரி திரும்ப வேணா சொல்றேன். சரியா? நான் சொன்னதை தான் சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு ஒன்றும் இதுல இல்லைங்க பாரு. ஃப்ரீ பாடி டயக்ராம், மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம 2 எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 2 mg. இது நம்ம கொடுத்ததுடா, எக்ஸ்டர்னல்டா, mg/4. சரி, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மேல Fs மேக்ஸ். சரி, கான்டாக்ட் இருக்கிறதுனால பர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ். புரிஞ்சு போச்சா? சரி, இப்போ நல்லா கவனி. இப்போ என்னது, இந்த பிளாக் முதல்ல எப்படி இருக்கு? வாட் இஸ் த கண்டிஷன்? ஈக்லிபிரியம் கொடுத்துருக்கானா? ஈக்லிபிரியம் கேட்டு மியூ கேட்கிறானா? அப்ப ஈக்லிபிரியம்னாவே நமக்கு நெட் ஃபோர்ஸ் 0வா? நெட் ஃபோர்ஸ் 0, மியூ வர மாதிரி எழுதணும். அப்ப என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். நெட் ஃபோர்ஸ் 0னா என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணும். இப்ப பேலன்ஸ் பண்ண தெரியாதயா? ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கு ஈக்குவல் பண்ண தெரியாதா? மேல உள்ளதை கீழே ஈக்குவல் பண்ண தெரியாது. இதுல என்னப்பா கஷ்டம் இருக்கு? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நீ சொல்றது. சரியா? இங்க பாரு, இந்த கண்ணு தெரியணும். சீரியஸா கண்ணு தெரியணும். இங்க பாரு, என்ன வந்து மைனஸ் எக்ஸ்ல இருக்கு, இது பிளஸ் எக்ஸ்ல இருக்கு. பேலன்ஸ் பண்ணுவேன். n = 2mg. பேலன்ஸ் பண்ணிட்டேனா? அடுத்து பேலன்ஸ் பண்ணுவோம். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை தெரியுமா? நான் மட்டும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கேன், நீ ரொம்ப கஷ்டப்படுவ. சீரியஸா நான் மட்டும் நல்லா கவனிச்சுக்கியா, நான் மட்டும் அந்த பேலன்ஸ் பண்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாம சொல்லி கொடுத்தனா நீ இதை விட இன்னும் கஷ்டப்படணும். அந்த வார்த்தை இருக்கே, செமையான வார்த்தை. எங்க படிச்சு நான் அதை எங்க கேள்விப்பட்டேன் தெரியுமா? 9th இல்ல 10th புக்ல பார்த்தேன். அன்பேலன்ஸ்டு, பேலன்ஸ்டு. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. பேலன்ஸ் பண்ண போறேன். பேலன்ஸ் பண்ணா மேல யார் இருக்கா? கண்ணு தெரியுதா? இவரும் மேல இருக்காரு, இவரும் மேல இருக்காரு, 2 பேர் மேல இருக்காங்க. அப்ப Fs மேக்ஸ் மேல இருக்கு, mg/4 மேல இருக்கு, யார் கீழே இருக்கா? mg. அப்ப Fs மேக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப Fs மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? mg மைனஸ் mg/4. அப்ப என்ன 1ல கால் போச்சுன்னா முக்கா. அப்ப Fs மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு வருது? 3mg/4. Fs max equal to mu s n equal to 3mg/4. n என்னன்னா 2mg, n என்னன்னா 2mg, n என்னன்னா 2mg equal to 3mg/4. அப்ப mg என்ன ஆயிரும்? கேன்சல். தட் ஃபார் mu s என்ன? 3/8. யூ காட் இட்? இப்ப புரியுதா? கொஸ்டின்ல mg/4 போடலையா? ஆலியா இது போட்டிருக்க பாருமா. ஆலியா கொஸ்டின்ல தாமா போட்டிருக்கேன். ஆலியா தெரியுதாமா? நீங்க கவனிக்காம விட்டுருக்கலாமா? மேபி போட்டிருக்கமா? கொஸ்டின்ல தாமா இருக்கு. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏ சார். கெமிக்கல் ரியாக்ஷனே வருமா?
அததான் ஏன் விஸ்வஜித் நானும் சொல்ல வரேன். இப்ப என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே சொல்லணும்னா என்னோட பழைய மணிகண்டனை கூட்டிட்டு வரணும். யாரு? 2022 ஒரு மணிகண்டன் இருந்தான்ல, அந்த 2022 உள்ள மணிகண்டனையும் 2024 2024 உள்ள மணிகண்டன் ரெண்டு பேரும் உனக்கு டீச் பண்ணும் போதுதான் 2024 மணிகண்டன் வந்து இந்த கொஸ்டினை எவ்வளவு ஈஸியா சொல்லி தரேன்னு தெரியும். அது மணிகண்டனுக்கு மட்டும் தான் தெரியும். 2022க்கும் 2024. அதனால எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு சால்வ் த சம். ஆனா பாயிண்ட புடிச்சிட்ட எந்த சம்மு கேட்டாலும் போட்டுருங்க. சரியா? புரியுதா? நான் யாரு கூடயும் கம்பேர் பண்ணல, நான் ஏன் கூட தான் என்னை கம்பேர் பண்ணிக்கிறேன். புரியுதா? அதனால பாத்துக்கையா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படம் போடுமா? நெக்ஸ்ட் படம் போடுமா? ஓ மை காட், இதுல அவ்வளவுதான் இருக்கா கொஸ்டின்? சார், வெர்டிக்கல் வால் ப்ராப்ளம் இருந்துச்சு. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்த ப்ராப்ளம் இட்ஸ் குட் ப்ராப்ளம். ப்ராப்ளம் போடுமா? கொஸ்டின் எழுதிக்கிங்க. கொஸ்டின் எழுதிக்கப்பா. மாஸ் வந்து 5 kg. மாஸ் வந்து 5 kg. இந்த பக்கம் எஃப். ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. 30 டிகிரி. ஓகேவா? ஓகேவா? பிளாக் வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கு. பிளாக் இஸ் அட் கண்டிஷன் கொடுத்துட்டாலே லட்டாச்சே. ஏப்பா, கண்டிஷன் கொடுத்துட்டானாலே லட்டு ப்ராப்ளம் ஆச்சு. சரியா? மியூ வந்து 0.2. மியூ வந்து 0.2. மியூ வந்து 0.2. ஓகேவா? when force F equal to எவ்வளோப்பா? force F is equal to 40 Newton is applied. ஓகேவா? applied. find acceleration. block ரெஸ்டிங். ஓ, ரெஸ்ட்னு கொடுக்கலையா? இங்கே பாரு, நான் கவனிக்கவே இல்லையா? இல்ல 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 என்ன சொல்றா தெரியுமா? பிளாக் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு என்னமா ட்விஸ்ட் பண்றாயா? ரெஸ்டிங் ஆன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் as shown in figure. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்திருக்கான். தென் தென் அதுக்கப்புறம் புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. ரெஸ்ட்ல இருந்த ஒரு ரெஸ்ட்ல பிளாக் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்ளை பண்றாங்கன்னா, நாங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக். ஃபைண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5.73. ஆப்ஷன் பி 0. ஆஹா, 0 கொடுத்துட்டானே. ஆப்ஷன் சி 3.17. ஆப்ஷன் டி 10. 0 கொடுத்துட்டா என்ன பார்த்தோம்? அப்ப ஆக்சலரேஷன் 0 இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து கண்டிப்பா ஆக்சலரேட் ஆகுதா? தெரியாது. ஏன்னா ஆக்சலரேட் ஆன கைனடிக் ஃபிரிக்ஷனை போட்டு போயிடலாம். இப்போ நம்ம கண்டிஷன் தெரியாது. கரெக்டா? சம் சால்வ் பண்ணட்டுமா? ஓ மை காட், சரி விடுங்கயா, வெளில சொல்லாதீங்க. சரியா? அது வந்து கொஞ்சம் காலையில எந்திரிச்சு வண்டி ஓட்டு இருந்தேனா அப்படின்ட்டு வெளில சொல்லாதீங்க. சரியா? சரி.
ஓட்டம் அந்த ப்ராப்ளமே. சரி விடு. அப்ப அது ஆக்சலரேட் ஆகுது. ஆன்சரோட சொல்லு. கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? நமக்கு இது 1 kg. இது நமக்கு 2 நியூட்டன். ஓகேவா? 2 நியூட்டன். ரஃப் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். ரஃப் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். ரஃப்னாவே நமக்கு அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கும். மியூஎஸ் 0.4, மியூகே 0.3. ஓகேவா? ஃபைண்ட் frictional force acting on block. Find frictional force acting on block. Find frictional force acting on block. Next question. கண்டுபிடியா? கொஸ்டின் நம்பர் 3 வச்சுக்கவா? கொஸ்டின் நம்பர் 4 வச்சுக்கிறேன். ஆனால் இது வந்து ஏ கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கிறேன், பி கொஸ்டின் வச்சுக்கிறேன். 5 kg velocity 5 meter per second. 5 meter per second. The force 10 Newton. Okay. Mu 0.3. Mu 0.3. Find frictional force. Find frictional force with direction. இந்த क्वेश्चन ஆன்சர் எப்ப போட்டீங்க? சார் 2 நியூட்டன். ஓகே. கண்டிஷன் கொடுக்கல. கண்டிஷன் கொடுக்கலனாவே கடவா? கண்டிஷன் கொடுக்கலனாவே என்ன பண்ணணும்? கண்டிஷன் கொடுக்கலனாவே நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடணும். சரியா? எஃப்எஸ் மேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு. எஃப்எஸ் மேக்ஸ் எவ்வளோ சார்? எஃப்எஸ் மேக்ஸ் வந்து மியூஎஸ் என் சார். என் எவ்வளோ? எம்ஜி தான். மியூஎஸ் எவ்வளோ? 0.4. என் எவ்வளோ? எம்ஜி. என் வந்து எம்ஜியா? எம் எவ்வளோ? 1. ஜி எவ்வளோ? 10. ஆன்சர் எவ்வளோ? 4 நியூட்டன். ஏ அப்பா. எஃப் எக்ஸ்டர்னல் எவ்வளோ? parallel to contact எவ்வளோ அப்படின்னா 2 நியூட்டன். யார் அதிகமாக இருக்கா? எஃப்எஸ் மேக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எஃப்எஸ் மேக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கம்பேர் பண்ணும்போது? எஃப்எஸ் மேக்ஸ் அதிகமாக இருக்கு எஃப் எக்ஸ்டர்னல் parallel to contactோட. அப்போ இது 4 நியூட்டன், இது 2 நியூட்டன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோனா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னல் எவ்வளோனா 2 நியூட்டன். தட்ஸ் 2 நியூட்டன். பட் அதனால 4 நியூட்டன் கொடுக்க முடியும், பட் அது 2 நியூட்டன் கொடுக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பி சொல்யூஷன். பி கொஸ்டின் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லையா? எவ்வளோப்பா? 10 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்காங்களா? ஓகே. என்னடா இந்த பக்கம் மூவ் ஆகுது? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த பக்கம் பார்க்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்குது. நிறைய பேரோட பெரிய மிஸ்டேக்கே அதுதான். இந்த இடத்துல இப்போ ஒரு டவுட் வரும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும்? ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்குமா இல்ல மூவிங்க்கு ஆப்போசிட்டா இருக்குமா? சரியா? புரியுதா இல்லையா? மூவிங்க்கு ஆப்போசிட்டா இருக்குமா ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், ரிலேட்டிவ் மோஷனுக்கு அப்போஸ் பண்ணும். ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கும். மூவிங்ல இருந்தா கூட ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்கும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஸ்டெப்பை கண்டுபிடிக்கும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் வேலையே அதுதான். அப்போ வெலாசிட்டி ஆஃப் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் கண்டுபிடிக்கிற போது வெலாசிட்டி ஆஃப் பிளாக் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோர். வெலாசிட்டி ஆஃப் பிளாக் வந்து -5, ஏன்னா இது மைனஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஃப்ளோர் வந்து 0ல இருக்கு. அப்போ வெலாசிட்டி ஆஃப் அது வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கா? அப்போ வெலாசிட்டி நெகட்டிவ்ல இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கும். எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்ல இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்ல இருக்கும். அப்போ நீங்க எழுதுறீங்க அப்படின்னா கவனிக்கலாமா? இது என்னது? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் என்ன பார்த்தோம்?
5 மீட்டர் பர் செகண்ட். 5 மீட்டர் பர் செகண்ட். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் 10 நியூட்டன். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம். என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? அது தட் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு இல்லையா? தட் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன கிடையாது, 0 கிடையாது. தட் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன் இருக்குனாவே கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ இது நமக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆகும். அப்போ நமக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் அவங்க என்ன கேட்குறாங்க? கொஸ்டின்ல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன சார்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் தானே சார் ஆக்ட் ஆகுது. எஸ், மியூ கே என். மியூ கொடுத்துட்டானா? எஸ் சார். சார் அவன் மியூ கேன்னு கொடுக்கல, மியூன்னு தான் கொடுத்துருக்கா. எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். 0.3. என் வந்து என்னது? எம்ஜி. ஓகேவா? 0.3. எம் எவ்வளோ? எம் வந்து 5. ஜி எவ்வளோ? 10. இப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நியூட்டன். ஆன்சர்னாலப்பா. ஓகேவா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதாயா? अच्छा है सोल्जर्स. ஓகேவா? புரிஞ்சுதா? இதில் சில ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். புரிஞ்சுதாப்பா? கிளியரா? என்னடா ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ண மாட்டீங்க? மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா. போட்டாச்சு. இது போடலாமையா? இது போடுமா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இந்த கொஸ்டின் போட்டு இந்த கொஸ்டின் போடும். இது எனக்கு தெரிஞ்சு புக் பேக் கொஸ்டின், ஸ்டேட் போர்டு புக்கு. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இன்க்ளைன்டு பிளேன் நடத்திட்டோம். அதெல்லாம் டிஃபால்ட்டா டேபிள் மாதிரி இருக்கணும். என்னது இன்க்ளைன்டு பிளேனா? இங்க மாஸ் இருக்கும் சார், இங்கே என்ன இருக்கும் சார், போட்டோமையா? இந்த பக்கம் எம்ஜி காசிட்டா சார், இந்த பக்கம் எம்ஜி சைனிட்டா சார். ஓகேவா? எம்ஜி சைனிட்டா. ஜேஇயா இருக்கீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஜேஇ ப்ரீவியஸ் கொஸ்டின் புக் நல்லா வச்சுக்கையா. அந்த கொஸ்டினை லாஸ்ட் 10 வருஷம் சால்வ். ஜேஇயா இருந்தா, நீட்டா இருந்தா செங்கேஜ் நீட் சீரிஸ்னு ஒரு புக் இருக்கு, வாங்கிக்கோங்க. செங்கேஜ் நீட் சீரிஸ் எரர்லெஸ் நீட்டா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நோட்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர், அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ற புக்கு. ஸோ செங்கேஜில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே. நீங்கள் ஜேஇயா இருந்தால் டிசி பாண்டே யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஹெச்சி வர்மா யூஸ் பண்ணாலும் சரி. டிசி பாண்டே யூஸ் பண்ணும்போது அதில் எல்லாமே கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஹெச்சி வர்மால கொஞ்சம் ஆன்சர் வந்து இருக்காது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆன்சர் என்னப்பா? ஓகே. ஸோ ஒரு பிளாக் வந்து இன்க்ளைன்டு பிளேன் மேலே இருக்கான் வித் ஸ்லோப் அண்ட் ஆங்கிள் டீட்டா. பிளாக் வந்து ஸ்லைட் டவுன். கண்டிஷன் கொடுத்துட்டாயா? கண்டிஷன் கொடுத்துட்டான். ஸ்லைட் டவுன், ஸ்லைடிங் அப்ப என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போதான். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போனுச்சுன்னா அப்ப நமக்கு யூனிஃபார்ம் மோஷன். அப்ப நமக்கு நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ணணும். சரி, ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து கேட்குறாங்க. மியூ கே கேட்குறாங்க. அப்ப நம்ம முதல்ல என்ன வரையணும்? மியூ கேட்குறாங்க. மியூ எங்க இருக்கும்? ஃபோர்ஸ்ல இருக்கும். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் எவ்வளோ? ஆக்சலரேஷன் 0. ஆக்சலரேஷன் 0னா என்னது? நெட் ஃபோர்ஸ் 0. ஏன் 0 ஆக்சலரேஷனு? கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குன்னா அப்ப டைரக்ஷனும் மாறாம வந்துட்டு இருக்கும் இல்லையா? வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் மாறலன்னு அர்த்தம், டைரக்ஷனும் மாறலன்னு அர்த்தம். அப்ப நமக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால நமக்கு ஆக்சலரேஷன் 0. ஆக்சலரேஷன் 0னா ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணும். ஃபோர்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, சார் அந்த பிளாக்கை பிடிச்சி இழுத்துட்டு வருது எம்ஜி சைன் டீட்டா. ஓகேவா? இந்த பக்கம் n, இந்த பக்கம் எம்ஜி காஸ் டீட்டா. இதெல்லாம் டிஃபால்ட்டா தெரியணும்பா.
அப்போ பிளாக் வந்து ஸ்லைட் டவுன், கீழே ஸ்லைட் ஆகுது. கீழே ஸ்லைட் ஆனா நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி கீழே இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து மியூ கே என். இதுல மியூ தான் கேட்குறாங்க. இதுல என் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணலாமா? இப்போ இங்க பாருங்க, அக்சலேஷன் ஜீரோங்கிறதுனால பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா fk is equal to mg sin theta. fk is equal to mg sin theta. fk எவ்வளோனா மியூ கே இன்டூ என். என் என்னப்பா பேலன்ஸ் பண்ணா? என் வந்து mg sin theta. என் வந்து mg sin theta. சாரி mg cos theta. mg cos theta equal to mg sin theta. இப்போ நமக்கு என்னவாயிருப்பா? mg mg கேன்சல் ஆகிடும். அப்போ sin theta பை cos theta வரும். அப்போ தட் ஃபார் மியூ கே என்னப்பா வந்துடும்? தட் ஃபார் மியூ கே வந்து tan theta வந்துடும். மியூ கே என்னப்பா வந்துடும்? tan theta. sin theta பை cos theta. sin theta பை tan theta. தட் ஃபார் மியூ கே வந்து sin theta பை cos theta tan theta. ஓகேப்பா? ஓகேங்களா? அப்போ அந்த மியூ கே உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பிளாக்கை நீங்கள் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க மியூவெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக. கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கொண்டு வரும்போது அப்போ நமக்கு மியூ கே வேணுச்சுன்னா tan theta. அப்போ அந்த ஆங்கிள் சொன்னால் போதும், அந்த பிளாக்கை எந்த ஆங்கிளில் வைக்கிறோமோ அதுக்கு tan theta கண்டுபிடிச்சிங்கன்னா மியூவோட வேல்யூ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா, எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டுபிடிச்சலாமா? சரியா? ஏதா ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த புக் பேக் கொஸ்டின், ஸ்டேட் போர்டு புக் பேக் கொஸ்டின். புரிஞ்சுதாப்பா? ஓகே, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கொண்டு வரணும், அது ஒன்று இருக்கு. கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கொண்டு வரணும், வரும்போது அக்சலரேட் ஆகிடக்கூடாது. அக்சலரேட் ஆனால் இந்த பண்ண முடியாது, tan theta போட முடியாது. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் இது லாஸ்ட் சம் மட்டும் போகிறோம், இது ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம். Consider a car moving along a straight horizontal road with a speed வந்து 72 km/h. km/h நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திருக்கோம்லப்பா, ஞாபகம் இருக்கா? 1 km/h அப்படிங்கிறது 5/18 மீட்டர்/செகண்ட் ஆயா? அப்ப 18 km/h அப்படிங்கிறது நமக்கு 5 மீட்டர்/செகண்ட் வரும். 36 அப்படின்னா 10 வரும். அப்போ 36 இன்னொரு 18 போனீங்கன்னா 10 to 20 வந்துருமோ? சரி, ஓகே. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் படி தான் டயர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. the shortest distance in which the car can be stopped. ஓகே, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ கவனிக்கலாமா? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த கார் வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கா? ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 72 km/h. எவ்வளோ மீட்டர்/செகண்டு? ஏன் மாத்திரம் ஆப்ஷன் பார்த்தா மீட்டர்ல இருக்கு. km/h மீட்டர்/செகண்ட் மாத்துறதுக்கு 5/18. அப்போ போட்டிங்கன்னா எவ்வளோ 18 பா நமக்கு? ஓகேங்களா? எவ்வளோ 18 பா? 118 சார் 18, 418 18 4 சார் வருமாங்க 72. அப்போ ஆன்சர் வந்து 20 மீட்டர்/செகண்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கார் வந்து ஓகேங்களா, இந்த மியூ கொடுத்துட்டாங்க. இந்த மியூ வந்து எவ்வளோ? 0.5. ஓகேவா? அப்போ என்ன பண்ண, பிரேக் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பிரேக் இந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த ரோடோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடும். அப்போ போய் இங்கே போய் ஸ்டாப் ஆயிடுச்சு, கார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இது போட்டிருக்கோம். நான் சொன்னா வி கொடுத்துட்டாங்களா? வி தானே யூ இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0வா? எஸ் கேட்குறானா? அப்போ யூ கொடுத்துட்டான், வி கொடுத்துட்டான், எஸ் கேட்குறானா? என்ன ஞாபகம் வருது? b² - u² = 2as ஞாபகம் வருதா? சரியா? அப்ப நமக்கு v வந்து 0வா? அப்ப s = என்ன வரும்? -u² acceleration நெகட்டிவ். ஏன்? ஏன்னா நமக்கு வந்து ஸ்பீடு குறைஞ்சிருக்குன்னா டீசலரேஷன், அதுவும் நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ் கேன்சல் ஆயிடும். u² 2a. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றோம்? இதெல்லாம் நமக்கு தெரியுமே. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் தெரியுமே. நம்ம படிச்சிருக்கோமே ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. எங்க படிச்சோம்? கைனமேட்டிக்ஸ்ல படிச்சோமா? u² 2a. u தெரியும், a தெரியணும், அக்சலரேஷன் வேணும். நெட் ஃபோர்ஸ் பை மாஸ், நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், அக்சலரேஷன் x, நெட் ஃபோர்ஸ் x. யார் வந்து நெட் ஃபோர்ஸ்? கார் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஸ்டாப் ஆயிருக்கு. யார் நெட் ஃபோர்ஸ்? எக்ஸ்ல யார் நெட் ஃபோர்ஸ்? பிரேக், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்.
என்ன ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்? மூவிங்ல இருந்திருக்கு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். புரியுதா இல்லையா? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மாஸ். சரிங்களா? அப்ப கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன? மியூ கே என் பை எம். என் என்ன? எம்ஜி. என் வந்து என்ன? எம்ஜி. ஸோ எம் எம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகேவாப்பா? என் வந்து எம்ஜி. அப்போ மியூ ஜி எக்ஸலரேஷன் வந்து மியூ ஜி. மியூ கேஜி. வாட் இஸ் மியூ? கொஸ்டினில் கொடுத்தால மியூ எவ்வளோப்பா? கொஸ்டினில் மியூ எவ்வளோப்பா? 0.5. 0.5. ஜி வந்து 10. ஆன்சர் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஆக்சலரேஷன். டீசலரேஷன். ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டா இருக்கு. திஸ் இஸ் த டீசலரேஷன். அப்போ தட் ஃபார் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு u வந்து எவ்வளோப்பா? 20. அப்போ 20 × 20 u ஸ்கொயர்டு இல்லையா? பை 2a. a வந்து எவ்வளோ? 5. ஸோ 1 5s are 5, 4 5s are 20, 1 2s are 2, 10 2s are 20. ஆன்சர் வந்து 40. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 40 மீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் சண்டே இருக்கும். ஃப்ரைடே கிளாஸ் இல்லாததுனால அந்த கிளாஸ் சண்டே கண்டிப்பாக சண்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் சண்டே ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்றாங்க வீட்டில். அதனால இந்த வாட்டி சண்டே கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். ஹாப்பி தீபாவளி. சரிங்களா? அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சோல்ஜர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டிஏ ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஆல்வேஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எல்லா சோல்ஜர்ஸுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. கேர்ஃபுல்லாக தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் ரிலாக்ஸ் மோட்ல அப்பப்போ கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ அண்ட் நன்றிகள் பல. ஃப்ரிக்ஷன் தான் எப்பவுமே ஒரு பிளான் முடியலைன்னா நம்ம ஃப்ரிக்ஷன் வந்து இந்த மந்த்ஸ்க்குள்ள முடிச்சிருக்கணும். பிளான் முடியலன்னா சண்டே வந்து ஃப்ரிக்ஷன் தான். பிளாக் அண்ட் பிளாக் ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ ஆலியா. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள்.